இந்த நாளின் சுருக்க செய்திக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட தலைப்பு தாவீது ராஜாவின் தயையை பெற்ற மேவிபோசேத்து. தாவீது ராஜாவின் தயையை பெற்ற மேவிபோசேத்து. இதற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி 2 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் வசனம் 1 முதல் 3 வரைக்கும். 2 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வரைக்கும். இப்பொழுது நாம் ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, இந்த வேலைக்காக நன்றி. ஆண்டவரே, இந்த வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் நீர் எங்களோடு பேச வேண்டும், நீர் எங்களுக்கு கற்றுத்தர வேண்டும். உங்களுடைய ஜீவ வசனங்களை ஆண்டவரே நீர் எங்களுக்கு போதிக்க வேண்டும். அது நிமித்தமாக அன்றாட வாழ்க்கையிலே நாங்கள் அவைகளை பயன்படுத்தி உண்மை மையப்படுத்த உமக்கு பிரியமாக வாழ எங்களை நீர் தயார் செய்திடலாம். நிறைய எங்களுக்கு போதித்தரலாம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியிலே அரசாட்சி செய்து வந்த சவுல் ராஜாவுடைய நாட்களுக்கு பிற்பாடு தாவீது ராஜா அரசு ஆட்சி செய்தார். அந்த நாட்களிலே அவர் தனக்கு முன்னிருந்த அந்த சவுல் ராஜாவுடைய குடும்பத்தினருக்கு உதவி செய்ய விரும்பினார். ஏனென்றால் தாவீது ராஜா தேவனுக்கு பயந்து தேவன் விரும்புகிற விதமாக தேவனை திருப்தி செய்யும் ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்தார். ஆகவே அவர் தனக்கு முன்னிருந்த அந்த சவுல் ராஜா தாவீதை வெறுத்து அவரை கொன்று போட கூட முயற்சி செய்த போது அதற்கும் அவர் தன்னுடைய கோபத்தையோ பழி வாங்கும் சிந்தையோ கசப்பையோ வெறுப்பையோ கோபத்தையோ அவர் வெளிப்படுத்தாதபடிக்கு கர்த்தருடைய பாதத்திலே அதை அர்ப்பணித்து விட்டு தேவனை துதித்து கொண்டிருந்தார். தேவனுக்கு பிரியமான பரிசுத்த ஒரு வாழ்க்கை அந்த தாவீது ராஜா வாழ்ந்து வந்தார். ஆகவே இந்த சவுல் ராஜாவுடைய மரணத்திற்கு பிற்பாடு, அவருடைய குமாரர்களுடைய மரணத்திற்கு பிற்பாடு அவருடைய குடும்பத்தினருக்கு உதவி செய்ய இந்த தாவீது ராஜா முற்பட்டார். அது தேவனுடைய ஒரு கிருபை, தயவு, தேவனுடைய ஒரு சித்தம். ஆகவே அவர் தன்னுடைய மக்கள் மத்தியிலே, தன்னுடைய மந்திரிகள், தன்னுடைய அதிகாரிகள் மத்தியிலே இந்த வார்த்தைகளை அவர் கேட்டார். முக்கியமாக நாம் இந்த 2 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே நாம் படிக்கும்போது, யோனத்தான் நிமித்தம் என்னால் தயவு பெறத்தக்கவன் எவனாவது சவுலின் வீட்டாரில் இன்னும் மீதியா இருக்கிறவன் உண்டா என்று தாவீது கேட்டான். இப்பொழுது அந்த தாவீது ராஜாவுக்கு தன்னுடைய உயிருக்கு உயிரான நண்பராக இருந்த, என்றாலும் அந்த தன்னை விரோதித்த முந்தின சவுல் ராஜாவுடைய மகனுடைய குடும்பத்தினருக்கு நான் ஏதாவது உதவி செய்ய முடியுமா, அவர்களில் யாராவது உயிரோடு இருக்கிறார்களா என்று விசாரித்து அவர்களுக்கு உதவி செய்யும்படியாக தன்னுடைய உயிருக்கு உயிரான நண்பனாயிருந்த, என்றாலும் காலம் சென்ற அந்த யோனத்தான் ராஜகுமாரனுடைய குடும்பத்தினரை விசாரிக்கின்றார். அப்பொழுது 2 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே குறிப்பிட்டிருக்கிற பிரகாரமாக, அப்பொழுது சவுலின் வீட்டு வேலைக்காரனாகிய சீபா என்னும் பெயருள்ளவனை தாவீதினிடத்தில் அழைத்து வந்தார்கள். ராஜா அவனை பார்த்து, நீதானா சீபா என்று கேட்டான். அவன் அடியேன் தான் என்றான். இப்பொழுது அங்கே இந்த சவுல் ராஜாவுடைய அவருடைய பூமி, அவருடைய உடைமைகள், ராஜகொட்டாரம், வீடுகள், கட்டடங்கள், இன்னும் பழத்தோட்டங்கள், காய்கறி தோட்டங்கள், வயல்கள், வயல்வெளிகள், ஆடு மாடுகள், இவைகளை பராமரிக்கிற ஒரு வேலைக்காரர்
வேலைக்காரர்களின் தலைவர் சீபா என்று அழைக்கப்படுகிறவர் அங்கிருந்தார். அவரை இந்த தாவீது ராஜாவிடம் அழைத்து வந்தார்கள். அவரிடம் இந்த தாவீது ராஜா விசாரித்த போது சவுல் ராஜாவுடைய மகனாக்கிய யோனத்தானுடைய மகன் ஒருவன் 2 கால்களும் முடமாகி அங்கே வாழ்ந்து வருகின்றான் என்று கேள்விப்பட்டார். ஆகவே அவருக்கு தான் உதவி செய்யும்படியாகவும் தயை கூறும்படியாகவும் அவரை தன்னுடைய சொந்த மகன்களில் ஒருவரை போல தன்னோடு கூட பந்தி இருக்கும்படி அவரை உயர்த்த வேண்டும், அவரை தன்னோடு வைக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, அவருடைய அப்பாவுக்கு மற்றும் அவருடைய தாத்தாவாசிய காலம் சென்ற சவுல் ராஜாவுக்கு உள்ள எல்லா உடைமைகளையும் அவருக்கு கிடைக்க பண்ண வேண்டும், அவருக்கு சொந்தமாக்க வேண்டும் என்று இந்த ராஜா தாவீது விருப்பம் கொண்டார். ஆகவே இந்த 2 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே நான் பார்க்கிற வண்ணமாக, அப்பொழுது ராஜா, தேவன் நிமித்தம் நான் சவுலின் குடும்பத்தாருக்கு தயவு செய்யும்படி என் வீட்டாரில் யாதொருவன் இன்னும் மீதியா இருக்கிறானா என்று கேட்டதற்கு சீபா ராஜாவை பார்த்து, இன்னும் யோனத்தானுக்கு 2 கால்களும் முடமான ஒரு குமாரன் இருக்கிறான் என்றான். உடனே அந்த தாவீது ராஜா அந்த மேபிபோசேத் என்கிற அந்த காலம் சென்ற யோனத்தானுடைய மகனை பற்றி கேள்விப்பட்டு அவன் இருக்கிற இடத்தை அறிந்து அங்கிருந்து அந்த யோனத்தானை தன்னுடைய வீட்டுக்கு அழைத்து வரும்படி கட்டளை கொடுத்து அவரை தன்னுடைய வீட்டுக்கு கொண்டு வந்து அவனோடு பேசுகின்றார். அவனிடம், ஆனால் அவனோ மிகவும் பயந்து நடுங்கி சாஷ்டாங்கமாக இந்த தாவீதை வணங்கி, ஒரு செத்த நாயை போல இருக்கின்ற என்னை இவ்விதமாக ராஜா நினைவு கூறுவதற்கு நான் எம்மாத்திரம் என்று அவன் தன்னை மிகவும் தாழ்த்துகின்றான். ஆனால் தாவீது ராஜா அவனை பார்த்து, நீ பயப்படாதே, நான் உனக்கும் உன்னுடைய தாத்தாவுக்கும் சொந்தமான எல்லா நிலங்களையும் உடைமைகளையும் உனக்கு சொந்தமான அனைத்தையும் நான் திருப்பி உனக்கு கிடைக்க பண்ணுவேன். ஆனால் நீ மாத்திரம் என்னுடைய பந்தியிலே தினமும் உணவருந்த வேண்டும் என்று அவனை உயர்த்துகின்றார். அவன் அதிகமாகவே உயர்த்தப்படுகின்றான். அவனுக்கு கிடைக்க வேண்டிய அவனுடைய அப்பாவுடைய உடைமைகள், தாத்தா வாசிய காலம் சென்ற சவுல் ராஜாவுடைய உடைமைகள், ராஜகொட்டாரங்கள், பூமிகள், வயல்வெளிகள், மிருக ஜீவன்கள், பழத்தோட்டங்கள், காய்கறி தோட்டங்கள் அனைத்தும் இவருக்கு சொந்தமாகின்றன. இந்த யோனத்தான் தாவீது ராஜாவுடைய மைத்துனர். ஏனென்றால் இந்த தாவீது ராஜா யோனத்தானுடைய சகோதரியாகிய மீகாளை மனம் புரிந்திருந்தார். அந்த காலம் சென்ற சவுல் ராஜாவுடைய காலத்திலே இந்த காரியம் நடந்திருந்தது. ஆனால் அந்த சில காரணங்களின் நிமித்தமாக அந்த மீகாள் இந்த தாவீது ராஜாவை கூட வாழ இயலாமல் போய்விட்டது. என்றாலும் அந்த எல்லா உறவுகளும் புதுப்பிக்கப்படுகின்றன. அன்பும் சமாதானமும் ஐக்கியமும் உண்டாகின்றது. சவுல் ராஜாவின் குடும்பத்தினருக்கும் தாவீது ராஜாவின் குடும்பத்தினருக்கும் மத்தியிலே இருந்த விரோதங்கள் மாற்றப்படுகின்றன. காயங்கள் சரியாக்கப்படுகின்றன. ஆறுதல், சமாதானம், ரட்சிப்பு, பாதுகாப்பு எல்லாம் இடம்பெறுகிறது. ஆகவே அதிகமாக இந்த உறவுகள் புதுப்பிக்கப்படுகின்றன, அந்தஸ்துகள் உயர்த்தப்படுகின்றன. இன்னும் அந்த 2 கால்களும் முடமாக்கப்பட்ட அந்த மேபிபோசேத், அவர் பிறக்கும் போதே அவ்விதமாக முடமாக இருக்கவில்லை. ஆனால் அவரை பராமரித்த, அவரை கவனித்த, அவரை வளர்த்த தாதி சின்ன குழந்தையாக இந்த மேபிபோஸ் இருந்த போது
இவரை எடுத்துக்கொண்டு ஓடின போது இவர் கீழே விழுந்தது நிமித்தமாக அவருடைய கால்கள் பாதிக்கப்பட்டன. ஏதோ காரணத்தின் நிமித்தமாக அந்த கால்களுடைய சிகிச்சை அவைகள் சரியாக்கப்படாததின் காரணமாக அவைகள் முடமாக்கப்பட்டன. ஒரு துக்கமான வேதனையுள்ள ஒரு வாழ்க்கை இந்த மேபிபோசேத் வாழ வேண்டியது இருந்தது. என்றாலும் கர்த்தர் அவரை கண்ணோக்கி பார்த்தார். அவர் கர்த்தரை விசுவாசித்திருந்திருக்கலாம், கர்த்தருடைய பிள்ளையாக வாழ்ந்திருந்திருக்கலாம். இப்பொழுது இந்த தாவீது ராஜாவின் சிநேகம், அன்பு, உறவை புதுத்துக் கொள்ளும் ஒரு காரியத்தின் நிமித்தமாக அந்த மேபிபோசேத் இன்னும் கர்த்தர் மேல் விசுவாசம் வைத்து அவருடைய பிள்ளையாக வாழ்ந்திருக்க முடியும். ஏனென்றால் தாவீது தேவனை ஆராதிக்கிறவராகவும் தேவனை பாடி புகழ்கிறவராகவும் தேவாலயத்தில் சென்று தொழுது கொள்கிறவராகவும் காணப்பட்டார். குடும்பமாக தேவனை மகிமைப்படுத்தினார், ஆராதித்தார். ஆகவே இந்த மேபிபோசேத்தும் தேவனுடைய பிள்ளையாக வாழ்ந்திருக்க வாய்ப்பு இருக்கின்றது. ஆம், கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இன்றைக்கு நாம் கேட்கிற இந்த ஜீவ வார்த்தைகள் இன்று நம்முடைய கையிலே கொடுக்கப்பட்டிருக்கிற பரிசுத்த வேத புத்தகத்திலே எழுதி வைக்கப்பட்டிருக்கிற அன்றும் இன்றும் ஜீவிக்கிற தேவாதி தேவனுடைய ஜீவ வார்த்தைகளாக அமைந்திருக்கின்றன. சம்பவித்த சம்பவங்கள், நடந்த காரியங்கள், சரித்திரம் ஆதாரத்தோடு நடைபெற்ற வாழ்க்கைகள். ஆகவே இன்றைக்கு நாம் யாவரும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்முடைய ஆண்டவர் ரட்சகருமாக ஏற்றுக்கொண்டிருக்கின்றோமா? நம்முடைய வாழ்க்கையிலே எவ்வளவோ வேதனைகள், துன்பங்கள், ஏமாற்றங்கள், இழப்புகள், உறவுகளிலே இழப்புகள், சமாதான குறைவுகள் மற்றும் நம்முடைய கிடைக்க வேண்டிய வேலைகள் கிடைக்காமல் இருக்கிற காரியங்கள், நமக்கு கிடைக்க வேண்டிய பதவி உயர்வுகள் கிடைக்காமல் இருக்கிற சந்தர்ப்பங்கள், நம்முடைய பழைய உறவுகள் புதுப்பிக்கப்படாமல் இருக்கிற சூழ்நிலைகள் மற்றும் நமக்கு நம்முடைய மூதாதையர் மூலமாக கிடைக்க வேண்டிய சொத்து சுதந்திரங்கள், நிலங்கள், பூமிகள், வீடுகள், கட்டடங்கள், தோட்டங்கள், இவைகள் நமக்கு கிடைக்காமல் இருக்கிறதா? கர்த்தர் சொல்லுகின்றார், நான் அவைகளை உங்களுக்கு திருப்பி தருகிறேன், இன்றே தருகிறேன். உங்களுடைய சரீர சுகம் குறைபட்டு இருக்கிறதா? இல்லை என்றால் உங்களுடைய சரீர சுகவீனத்து நிமித்தமாக, நோய் நிமித்தமாக, வேதனை நிமித்தமாக நீங்கள் பாடுபடுகின்றீர்களா? படுக்கையில் இருக்கின்றீர்களா? இல்லை என்றால் வேதனைப்படுகின்றீர்களா? சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கின்றீர்களா? கர்த்தர் உங்களை சுகப்படுத்துகின்றார். உங்களுக்கு உள்ள அனைத்து உடைமைகளையும் கர்த்தர் உங்களுக்கு திருப்பி கொடுக்கின்றார். உங்களுடைய வேலைகள், உங்களுடைய பிள்ளைகளின் ஆசீர்வாதங்கள், உங்களுடைய ப்ரமோஷன்கள், உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அரியர்ஸ், உங்களுக்கு கிடைக்க வேண்டிய இன்கிரிமெண்ட், உங்களுக்கு கிடைக்க வேண்டிய எல்லா சொத்துகள், உடைமைகள், பூர்வீக சொத்துகள் அனைத்தையும் கர்த்தர் திருப்பி கொடுக்கின்றார். அது மாத்திரமல்ல, நீங்கள் இழந்து போன நித்திய சமாதானம், சந்தோஷம், உறவுகளின் சமாதானம், அன்பு, ஐக்கியம், உறவுகள் இன்று கர்த்தர் புதுப்பிக்கின்றார். நீங்கள் கர்த்தருடையவர்கள். கர்த்தருடைய உடைமைகள் அனைத்தும் உங்களுக்கு உரித்தானது. நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் வாரிசுகள், பரலோகத்துக்கு சொந்தமானவர்கள். ஆகவே அவைகளை உரிமை கொண்டாடுவோம். தேவனை நாம் துதிப்போம். பிதாவாகிய தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நமக்காக தன்னுடைய ஜீவனை அர்ப்பணித்து சிலுவையிலே நம்முடைய பாவங்கள், சாபங்கள், நோய்கள், துக்கங்கள், வேதனைகளை சுமந்து தீர்த்து விட்ட ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய தயை பிதாவாகிய தேவனால் நம்மேல் அருளி செய்யப்பட்டிருக்கின்றது. பிதாவாகிய குமாரனாகிய பரிசுத்த ஆவியானவராகிய தேவனுடைய ஆசீர்வாதம் நம் அனைவர் மேலும் அருளி செய்யப்பட்டிருக்கின்றது. இது அவருடைய சுத்த கிருபை, தயை. அதை நாம் ஏற்றுக்கொள்வோம், பெற்றுக்கொள்வோம், சுதந்திரிப்போம், அனுபவிப்போம். மேபிபோசேத் தாவீது ராஜாவுடைய குமாரர்களின் அந்தஸ்தை பெற்றார். ராஜகுமாரர்களோடு, தாவீது ராஜாவோடு அவருடைய பந்தியிலே
உணவருந்தினார். ஆம், இன்றைக்கு நாம் இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளோடு பரலோக வாசிகளாக இன்றைக்கு நாம் அவருடைய சுதந்திரத்தில் பங்குள்ளவர்களாக, அவருடைய உறவிலே நம்மை புதுப்பித்துக் கொண்டவர்களாக வாழ நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். நம்மை அர்ப்பணிப்போம். இந்த புதிய உறவை நாம் உரிமை கொண்டாடுவோம். கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் அவர் மகிமைக்காக பயன்படுத்துவாராக. கோடிக்கணக்கான ஆத்துமாக்களை நம் ஒவ்வொருவர் மூலமாக அவருக்காக ஆதாயம் செய்வாராக. சபைகளை ஸ்தாபிப்பாராக. நம்மை அவர் மகிமைக்காக பயன்படுத்துவாராக. துதியும் கனமும் மகிமையும் கர்த்தருக்கே உரித்தாவதாக. இப்பொழுது நாம் ஜெபிக்கலாம். அன்பின் தகப்பனே, இந்த வேலைக்காக நன்றி. ஆண்டவரை நாங்கள் தியானித்த பரிசுத்த ஆவியானவரே, நீர் எங்களுக்கு உதவி செய்த இந்த மேபிபோசேத் என்கிறவருடைய பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை தாவீது ராஜாவின் மூலமாக நீர் அவருக்கு அருளி செய்த இந்த பெரிய தயவுக்காக நன்றி ஆண்டவரே, நன்றி. இது உண்மை, இது சரித்திரம். ஆண்டவரே, அன்றைக்கு வாழ்ந்த அதே தேவன் இன்றைக்கும் நீர் வாழ்கின்றீர். எங்களுடைய வாழ்க்கையிலையும் அதிசயங்களையும் அற்புதங்களையும் ஆசீர்வாதங்களையும் செய்கிற பரம தகப்பனாக இன்றும் நீர் நிலை கொண்டிருக்கின்றீர். மாறாத்த மகிமையின் தேவனாக எங்கள் மத்தியில் நீர் வீட்டிருக்கின்றீர். அரசாட்சி செய்கின்றீர். நன்றி ஆண்டவரே, நன்றி. நீர்தான் எல்லாவற்றுக்கும் மேலானவர், எல்லாருக்கும் மேலானவர். நீர் அரசாட்சி செய்கிறவர். உமக்கு கீழ் சகல அரசாங்கங்களும் அதிகாரங்களும் செயல்படுகின்றன. நன்றி ஆண்டவரே, நன்றி. இவ்வளவு பெரிய தேவனுடைய பிள்ளைகளாகும் பெரிய பாக்கியம் ரட்சகர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக எங்களுக்கு நீ தந்திருக்கிறபடினாலே உமக்கு நன்றி, நன்றி ஆண்டவரே. இந்த ஜீவ வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தொடுவீராக, சுகப்படுத்துவீராக. அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய பூர்வீக சொத்துகள், உடைமைகள், வீடுகள், தோட்டங்கள் அவர்களுக்கு திரும்பி கிடைப்பதாக. அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய ப்ரமோஷன்கள், அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய இன்கிரிமெண்ட்கள், அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய அரியர்ஸ், அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய பதவிகள் உடனடியாக அவர்களுக்கு கிடைப்பதாக. அது நிமித்தமாக உமக்கு மகிமை உண்டாதாக. ஆண்டவரே, தடங்களாயிருக்கிற உங்களுடைய பிள்ளைகளுடைய ரிசல்ட்டுகள், அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய வேலைகள், அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய எல்லா, அவர்கள் இழந்து போன நஷ்டப்படுத்தப்பட்ட எல்லா விதமான வருமானங்கள் திருப்பி கிடைக்கப்படும் ஆண்டவரே. ஆசீர்வதியும் ஐயா. அவர்களுடைய வரவுகள், அவர்களுடைய லாபங்கள் ஆண்டவரே அவர்களுக்கு கிடைக்கப்படும் ஆசீர்வதியம். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற யாருக்காவது சரீரத்திலே சுயதினம் இருப்பேன் ஆண்டவரே, இயேசு கிறிஸ்து நாமத்திலே அவர்களுடைய உச்சந்தலையில் இருந்து உள்ளங்கால் வரைக்கும் இயேசு கிறிஸ்து நாமத்திலே அவர்களுக்கு பரிபூர்ண சுகம் உண்டாவதாக. நீர் அரசாட்சி செய்வீராக. இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நீர் அரசாட்சி செய்வீராக. உம்மை ஆண்டவரும் ரட்சகருமாக ஏற்றுக்கொண்டு இன்று முதல் பரலோகவாசிகளாக, இயேசு கிறிஸ்துவுக்கு சொந்தமானவர்களாக, பரலோகத்தில் பிரவேசிக்கும் அருகதை உள்ளவர்களாக, தைரியம் உள்ளவர்களாக, விசுவாசம் உள்ளவர்களாக, பரிசுத்தர்களாக வாழ ஒவ்வொருவரையும் நீர் பலப்படுத்தி வருவீராக, ஆசீர்வதிப்பீராக. பரிசுத்த சேனை நீர் ஆசீர்வதியும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். வாய்ப்புக்காக உங்களை நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.